டைம் டிராவலர் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஊழலுடன் தொடர்புடையோருக்கு வேட்புமனுவை வழங்க வேண்டாம். தமிழ் தேசிய விரோதிகளின் கைக்குள் தமிழரசு கட்சி, அதனால் கட்சியிலிருந்து விலகுகிறேன். ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா அதிரடி அறிவிப்பு. ஈஸ்டர் தாக்குதல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி நிலைநாட்டப்படும், ஜனாதிபதி அனுரகுமார உறுதி. விபத்தில் படுகாயமடைந்த முன்னாள் போராளி மரணம். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மேலதிக வினாக்கள் வெளியாகியதா? போலீசில் உடன் முறையிடுங்கள். தொடர்வென விரிவான செய்திகள். ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருப்போருக்கு எதிர்வரும் பொதுத் தேர்தலில் வேட்புமனுவை வழங்க வேண்டாம் என மார்ச் 12 இயக்கம் அரசியல் கட்சிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அதன் இணைப்பாளர் ரோஹண கெட்டியாராட்சி கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். தகுதி வாய்ந்த வேட்பாளர்களை அரசியல் கட்சிகள் பட்டியலில் இணைக்காவிட்டால் மக்களுக்கு சிறந்த அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போகும். ஊழல் குற்றங்கள் மற்றும் சுற்றாடலுக்கு தீங்கு விளைவித்தவை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட அரசியல் கட்சிகள் அனுமதிக்கக்கூடாது. எனவே அரசியல் கட்சிகள் தமது பொறுப்பை உரிய வகையில் நிறைவேற்ற வேண்டும் என ரோஹண கெட்டியாராட்சி வலியுறுத்தியுள்ளார். தமிழ் தேசிய விரோதிகளின் கைகளுக்குள் சிக்குண்ட தமிழரசு கட்சியில் தொடர்ந்து பயணிப்பது பொருத்தமற்றது. ஆகையால் இலங்கை தமிழரசு கட்சியின் அனைத்து பதவிகள் பொறுப்புகளில் இருந்து விலகுவதாக ஜனாதிபதி சட்டத்தரணியும் தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினருமாகிய KV தவராசா குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது: இலங்கை தமிழரசு கட்சியின் அனைத்து பதவி மற்றும் பொறுப்புகளில் இருந்தும் ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா ஆகிய நான் விலகுகின்றேன். இதன்படி இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளை தலைவர் பதவி, இலங்கை தமிழரசு கட்சியின் சட்டக்குழு தலைவர், மத்திய குழு உறுப்பினர் ஆகிய அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகுகிறேன். குறிப்பாக தமிழரசு கட்சியின் வேட்பாளர் நியமனத்திற்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்த போது அதில் யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தினுடைய மற்றும் கொழும்பு வாழ் மக்களுடைய கோரிக்கைக்கு அமைவாக நான் விண்ணப்பத்தை கொடுத்திருந்தேன். அதனை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் MA சுமந்திரன் நிராகரித்துள்ளார். மேலும் சுமந்திரன் தான் சார்ந்த அணியை வேட்பாளர் பட்டியலில் தெரிவு செய்து கட்சிக்காக தொடர்ச்சியாக பாடுபடுகின்ற மிக முக்கியமான திறமைசாலிகளை உள்ளெடுக்காததின் அடிப்படையிலும் தான் நியமிக்கப்படல் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த மக்களுக்கு பொறுப்பு சொல்ல முடியாத ஒரு கட்டத்தினால் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளேன். தான் தோன்றித்தனமாக தமிழரசு கட்சியின் தேர்தலில் தோல்வியுற்ற பின்னரும் கட்சியை பதில் பொது செயலாளர் சத்தியலிங்கத்தினூடாக முழு செயற்பாடுகளையும் நிர்வகித்து வரும் சுமந்திரன் கட்சியை அழிவு பாதைக்கு இட்டுச் செல்வதை அனுமதிக்க முடியாது. இலங்கை தமிழரசு கட்சி வரலாற்றில் பல தியாகங்களாலும் வீரம் சரிந்த பல போராட்ட சரித்திரங்களாலும் உருவாக்கப்பட்டது. 2002ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தமிழீழ தேசிய தலைவரின் உயர்ந்த சிந்தனையின் அடிப்படையில் வீடு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக உருவாக்கப்பட்டது. அந்த வீட்டில் இருந்த அனைவரையும் வெளியேற்றி தமிழரசு கட்சிகளின் தூண்களையும் வெளியேற்றி மேலும் தென்னிலங்கையின் முகவர் அரசியல் செய்வதற்கு முற்படுகின்ற சுமந்திரனின் தான் தோன்றித்தனமான செயற்பாடு ஒட்டுமொத்த தமிழரசு கட்சியையும் அளிக்கும். எனவே என்னை நேசிக்கும் யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டம் வடக்கு கிழக்கு மக்களுக்கு நான் அறிய தருவது, வீரத்தின்பால் வழிநடத்தப்பட்ட கட்சி இன்று சோரம் போகின்ற ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கின்றபடியால் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நான் விலகுகின்றேன் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளை துரிதப்படுத்துவதோடு மீண்டும் அவ்வாறானதொரு அழிவு நாட்டுக்கு ஏற்பட இடமளிக்காத வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மற்றும் மரணமடைந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டிய சென்ட் செபஸ்டியன் தேவாலயத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி உறுதியளித்தார். நேற்று காலை கட்டுவாப்பிட்டிய தேவாலயத்துக்கு சென்றிருந்த ஜனாதிபதி ஈஸ்டர் தாக்குதலில் மரணமடைந்தவர்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் நினைவு தூபிக்கு மலர் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் மரணமடைந்தவர்களின் குடும்பத்தினருடன் ஜனாதிபதி கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இதன்போது நேரடியாக ஜனாதிபதியிடம் அவர்கள் தமது பிரச்சனைகளை எடுத்து கூறினர். இதன்போது கருத்துரைத்த ஜனாதிபதி, இந்த நாட்டில் அண்மைய காலத்தின் மிக மோசமான அழிவு 2019
2019 ஆண்டு ஏப்ரல் 21 நாள் நிகழ்ந்தது. அந்த விடயங்கள் மண்ணுக்குள் புதையுண்டு அழிவதற்கு தான் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் 3 வினாக்களுக்கு மேலதிகமாக மேலும் சில வினாக்களும் வெளியாகி இருப்பதாக தெரிவித்து பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை இடம்பெறுவதற்கு முன்னர் கசிந்ததாக உறுதிப்படுத்தப்பட்ட 3 வினாக்கள் தவிர்ந்த மேலும் வினாக்கள் கசிந்திருக்குமாயின் அவை தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்குமாறு கோரப்பட்டுள்ளது. பதில் போலீஸ் அதிபரின் ஆலோசனைக்கு அமைய அது தொடர்பான முறைப்பாடுகள் கோரப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் அதிபர் நிகால் தல்துவ குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய அருகில் உள்ள போலீஸ் நிலையங்களில் தங்களது முறைப்பாட்டை முன்வைக்க முடியும் என குறிப்பிட்டுள்ள அவர் மேற்படி முறைப்பாடுகளை தாமதிக்காது போலீஸ் நிலையங்களில் பதிவு செய்யுமாறும் அவர் கோரியுள்ளார். வடமராட்சி கிழக்கு செம்பியன்பேட்டு பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் போராளியொருவர் மரணமடைந்துள்ளார். மாமுனையிலிருந்து தாளையடி நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளும் செம்பியன்பேட்டு கடற்கரை வீதியில் இருந்து உள்ளக வீதிக்கு பயணித்த மோட்டார் சைக்கிளும் செம்பியன்பேட்டு வடக்கு நாட்சந்தியில் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியது. இதன்போது பலத்த காயமடைந்த மாமுனை பகுதியை சேர்ந்த கடற்புலிகள் அமைப்பை சேர்ந்த முன்னாள் போராளியும் கண்ணிவடி அகற்றும் மனிதாபிமான பணியை மேற்கொண்டு வந்தவருமான புரட்சி நடேசு பரமேஸ்வரன் யாழ் போதனா வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மரணமடைந்துள்ளார். பிரேத பரிசோதனையின் பின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதுடன் விபத்து குறித்து மருதங்கேணி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் டைம் டிராவலர் செய்திகள் நிறைவடைகின்றன.